சிந்தனை களம். நடத்துபவர் CMM ஜுபைர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் மற்றும் ஒரு சிந்தனை களம் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஊடாக துறைசார் வளவாளர்களை கொண்டு நாட்டிற்கும் சமூகத்திற்கும் அவசியமான வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலும் முக்கியமானதொரு துணைப்பொருளை கலந்துரையாட இருக்கிறோம். ஆம், எதிர்வரும் நாட்களிலே எமது நாட்டிலே இன்னும் ஒரு தேர்தல் இடம்பெற இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று முடிவடைந்திருக்கிறது. இப்பொழுது பொது தேர்தல் இடம்பெற இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எமது சிந்தனை களம் நிகழ்ச்சி ஊடாக வாக்குரிமை, அதன் முக்கியத்துவம், அது பற்றிய இஸ்லாத்தின் கண்ணோட்டம் என்ன, இஸ்லாம் எத்தகைய சட்ட பெருமானத்தை அதற்கு வழங்கியிருக்கிறது என்பது தொடர்பிலே கலந்துரையாட இருக்கிறோம். ஆம், வாக்குரிமை என்று சொல்கின்ற பொழுது எமது நாட்டின் சட்ட யாப்பின் ஊடாக இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான உரிமை, அதாவது மக்களுடைய இறைமையை பாதுகாக்கின்ற ஓர் உரிமையாக அது இருக்கிறது. இந்த நாடு மக்களுக்கு சொந்தமானது. எனவே இறைமை அதிகாரத்தை உதாசீனப்படுத்தாமல் மக்கள் அதனை பயன்படுத்த வேண்டும், மக்கள் அதனை அனுபவிக்க வேண்டும் என்பதைத்தான் எமது நாட்டின் சட்ட யாப்பு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே முக்கியத்துவம் பெறுகின்ற இந்த வாக்குரிமை, அதன் தேவை, அதன் அவசியம் என்ன என்பது பற்றி நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். குறிப்பாக இஸ்லாத்தின் பார்வையில் இந்த வாக்குரிமை எந்த பெருமானத்தை பெற்றிருக்கிறது என்பது தொடர்பிலே கலந்துரையாட இருக்கிறோம். நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக இங்கே கலையகம் வருகை தந்திருக்கின்றார் நம் நாட்டின் தப்சீர் துறை வளவாளரும் அதேபோல கொழும்பு மாவட்ட அஹதியா சம்மேளன செயலாளருமான அஷேக் முஹம்மது ஃபகீஹுத்தீன் அவர்கள் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் சென்று தப்சீர் துறை சார்ந்த பல்வேறு வகுப்புகளை நடத்தி வருகிறார்கள். அதேபோல அஹதியா சார்ந்த பல்வேறு வேலை திட்டங்களிலும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். அஷேக் முஹம்மது ஃபகீஹுத்தீன் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், நாங்கள் இன்று பேசப்போகின்ற தலைப்பு வாக்குரிமை பற்றிய இஸ்லாத்தின் கண்ணோட்டம் என்ற அடிப்படையிலே ஷேக் அவர்களே, வாக்குரிமை பற்றி இஸ்லாமிய சட்ட பார்வை என்ன என்பது தொடர்பிலே ஆரம்பமாக எமது நேயர்களுக்கு விளக்குவீர்களா? ஆம், வாக்குரிமை என்று சொல்லுகின்ற பொழுது அதனை இஸ்லாம் எப்படி பார்க்கின்றது, சரியாவிலே நாங்கள் அதனை எப்படி நோக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவான விளக்கங்களை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே உண்மையில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாக்குரிமை என்பது தவிர்க்க முடியாத ஒரு கடமை என்ற கண்ணோட்டத்தில் தான் அதற்கான விளக்கத்தை தந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் வாக்குரிமை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வாக்குரிமையானது தேர்தலிலே நாங்கள் ஒவ்வொருவரும் குறித்த ஒரு நபர் பாராளுமன்றத்துக்கோ அல்லது மாகாண சபைகளுக்கோ அல்லது உள்ளூராட்சி மன்றங்களுக்கோ பொருத்தமானவர், தகுதியானவர் என்று அவரை நாங்கள் நியமிப்பது, அவருக்கு சான்று பகதுவது என்ற கருத்தில் தான் அதனை பார்க்கின்றோம். அந்த வகையிலே சான்று பகதுவது மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. எங்களுக்கு வாக்களிக்குமாறு வாக்கட்டைகள் கிடைக்கின்றன. அந்த வாக்கட்டைகள் சாட்சியம் சொல்வதற்காக வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த சாட்சியை மறுக்கக்கூடாது என்று அல் குர்ஆன் சூரா பக்ராவிலே 282வது வசனத்தில் வழிகாட்டுகின்றது. வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ. அந்த வகையில் சாட்சி சொல்ல வேண்டியவர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டால் மறுக்கக்கூடாது என்ற இந்த இறைவசனம் வாக்குரிமையை நாங்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அதனை நாங்கள் பயன்படுத்துவது ஒரு கடமையாக இருக்கின்றது. இதற்கான ஆதாரங்களை நாங்கள் பின்னால விளங்கப்படுத்துவோம். பொதுவாக வாக்குரிமை என்று சொல்லுகின்ற பொழுது சான்று பகர்தல் என்ற கருத்தில் தான் அதனை அறிஞர்கள் எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, வாக்குரிமை என்று சொல்லுகின்ற பொழுது தேர்தலில் வாக்களித்தல் என்பது ஒரு பிரதிநிதியை நியமித்தல். அதாவது மக்கள் எல்லோரும் போய் அந்த பாராளுமன்றத்திலே குமிய முடியாது. எனவே ஒவ்வொருவரும் தங்களுக்கு தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய விடயங்களை பேசுவதற்கு பிரதிநிதியாக நின்று குரல் கொடுக்கக்கூடிய ஒருவரை நியமித்தல் அல்லது ஒரு முகவரை நியமித்தல் என்ற கருத்திலும் இதனை பார்ப்பார்கள். இதுவும் ஒரு சட்டபூர்வமான அங்கீகாரம் கொண்ட ஒரு விளக்கமாகும். அந்த வகையிலே வாக்குரிமை என்பது ஒன்று சான்று பகர்தல் அல்லது முகவராக பிரதிநிதியாக நியமித்தல் என்ற அந்த கருத்தை கொடுக்கின்றது. ஆம், அந்த அடிப்படையிலே ஷேக் அவர்கள் நீங்கள் வாக்குரிமை பற்றிய இஸ்லாத்தின் சட்ட பார்வையை விளக்கினீர்கள். உண்மையிலேயே இந்த கட்டத்திலே வாக்குரிமையை பயன்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது ஒவ்வொரு
மனிதனதும் அடிப்படை உரிமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஷேக் அவர்களே, வாக்குரிமைக்கு இஸ்லாத்தின் சட்ட பெருமானம் அது பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கு. இந்த வாக்குரிமை என்பது உண்மையிலே இஸ்லாமிய பார்வையில் கடமையான ஒன்றா, அதாவது வாஜிபான ஒன்றா, அல்லது அது வாக்களிக்கலாம் அல்லது வாக்களிக்காமல் இருக்கலாம் என்ற அந்த நிலைப்பாட்டில் உள்ள ஒன்றா என்பது சம்பந்தமாக, அதாவது வாஜிப் அல்லது சுன்னா என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற சட்ட பெருமானங்கள் இருக்கின்றன. அதாவது ஒன்றை செய்யலாம் அல்லது செய்யாமல் விடலாம், அல்லது கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று இப்படியான அந்த சட்ட பெருமானம், அந்த அடிப்படையிலே வாக்குரிமைக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற சட்ட பெருமானம் என்ன? வாக்குரிமை என்பது நாங்கள் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரயோகம். எனவே சட்டசபைக்கோ பாராளுமன்றத்துக்கோ தெரிவு செய்வதற்காக எங்களுடைய சான்றை நாங்கள் சாட்சியத்தை கொடுத்தல். இதனை இந்த காலத்தில் எப்படி அறிஞர்கள் மிக அழகான முறையிலே குர்ஆன் சுன்னாவின் நிழலில் நின்று எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற பொழுது கட்டாயம் நாங்கள் அதனை பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை தான் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் எங்களோட உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கும் அல்லது நாங்கள் நலன்களை பெற்றுக் கொள்வதற்கும் அதே போன்று பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கும் அல்லது ஒரு சமூகத்தில இருப்புக்கும் அடிப்படையான ஒன்றாக அமையக்கூடிய தொடர்புடைய ஒரு விடயமாகத்தான் தேர்தலிலே வாக்களித்தல் என்பது இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல சான்று பகருதல் என்ற அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் அவ்வாறு சான்று பகர்வதற்காக அழைக்கப்பட்டால் நாங்கள் கட்டாயம் மறுக்காமல் சான்று பகர வேண்டும் என்ற அந்த வசனமும், அது மாத்திரமல்ல அதே வசனத்தின் தொடரிலே வலா தக்துமு ஷஹாதத வமன் யக்தும்ஹா ஃபஇன்னஹு ஆஸிபுன் கல்புஹு என்று அந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அதன் பொருள் என்னவென்றால், சாட்சியத்தை நீங்கள் மறைக்கவும் வேண்டாம், எவரேனும் அதை மறைத்தால் நிச்சயமாக அவருடைய உள்ளம் பாவத்துக்குள்ளாகி விடுகின்றது என்று அந்த வசனம் கூறுகின்றது. இப்பொழுது எங்களுக்கு வாக்கட்டை வந்திருக்கின்றது, நாங்கள் சாட்சியம் சொல்ல வேண்டும், அவர் இந்த பதவிக்கு இவர் தகுதியானவர், பொருத்தமானவர், எங்களுக்காக பிரதிநிதியாக என்று குரல் கொடுக்குவதற்கு தகுதியான ஒருவர் என்று சொல்லி நாங்கள் சாட்சி சொல்லுகின்றோம். அவ்வாறு சாட்சி சொல்வதற்கு அழைப்பு வந்திருந்தால் வலா தக்துமு ஷஹாத, அந்த சாட்சியத்தை மறைக்க வேண்டாம் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதற்குரிய விளைவை சொல்லுகின்ற பொழுது ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்புஹு, அவனுடைய உள்ளம் பாவத்துக்குள்ளாகின்றது. எனவே அந்த உள்ளம் பாவத்துக்குள்ளாகின்றது என்று அல் குர்ஆன் குறிப்பிடுவது அது அந்த சாட்சியத்தை மறைப்பது மிக பாரதூரமான ஒரு குற்றம் என்று உணர்த்துகின்றது. அந்த வகையில் தான் வாக்குரிமை ஒரு தவிர்க்க முடியாத மார்க்க கடமையாக எங்களுக்கு அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே யாராவது வாக்களித்தாலும் பிரச்சனை இல்லை, வாக்களிக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி இந்த வாக்குரிமையை உதாசீனம் செய்யக்கூடாது என்பது இங்கிருந்து புலனாகின்றது. ஏனென்றால் நாங்கள் வாக்களிக்காமல் அந்த உரிமையை துஷ்பிரயோகம் செய்கின்ற பொழுது விரும்பிய ஒருவர் விரும்பிய ஒரு தீமைக்கு விரும்பிய மாதிரி ஆட்சி செய்வதற்கு அநீதிக்கு உடந்தையாக இருப்பது என்றெல்லாம் அதுக்கு பொருள் கொள்ளப்படும். என்றால் எத்தகைய ஒருவரும் எந்த விதத்தில் அது ஆட்சி செய்துவிட்டு அல்லது எங்களுக்கு பிரதிநிதியாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நாங்கள் விட்டு விடுவது தீமைக்கு உடந்தையாக அது அமைந்து விடுகின்றது. அந்த வகையிலும் எக்காரணம் கொண்டும் இந்த கிடைக்கப்பட்ட அந்த சலுகையை அந்த உரிமையை நாங்கள் பாழாக கூடாது என்ற வகையில் தான் அது கட்டாய கடமை என்று இஸ்லாமிய அறிஞர்கள், ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள் இது குறித்து தெளிவாக விளக்கம் தந்துள்ளார்கள். எனவே அந்த அடிப்படையிலே ஷேக், இதை இஸ்லாத்தின் சட்ட பெருமானம் என்ற அடிப்படையிலே என்ன சட்டம் இதற்கு வழங்கப்படுகிறது? இதுக்கு வாஜிப் என்ற சட்டம் தான் வழங்கப்படுகின்றது. கட்டாயம் நாங்கள் அதனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் ஒரு குற்றமாகவும் சில அறிஞர்கள் நோக்கி இருக்கின்றார்கள். அதாவது வாக்குரிமை கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பம் தீமையை தடுப்பதற்கோ அல்லது நன்மையை பெறுவதற்கோ அல்லது ஒரு சமூகத்தின் இருப்பை பாதுகாப்பதற்கோ இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். இத்தகைய அடிப்படையான ஒரு விஷயத்தை பேணுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதனை நாங்கள் அலட்சியமாக எடுத்துவிட்டால் ஒரு குற்றம் புரிவதாகவும் சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த வகையிலே அல் குர்ஆனும் ஆஸிமுன் கல்புஹு, உள்ளம் பாவத்துக்கு உள்ளாகின்றது என்று சொல்லுகின்றது. எனவே அந்த சாட்சியத்தை வெளிப்படுத்த வேண்டும். அது வாஜிப், அது கட்டாயம் என்ற அந்தஸ்தை தான் இஸ்லாமிய சட்டப்பரப்பிலே எங்களுக்கு காண முடிகிறது. நாங்கள் பொதுவாக காண்கிறோம், அதாவது சமூகத்திலே அற்பமான காரணங்களுக்கு கூட இந்த வாக்குரிமையை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணம், ஒரு சிறிய ஒரு காரணமாக இருக்கலாம், சில வேளை காலநிலை மாற்றமாக இருக்கையிலும் அல்லது இப்படி சின்ன ஒரு காரணத்துக்காக கூட அந்த வாக்கு நிலையங்களுக்கு போகாமல் தவிர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஷேக் என்ன சொல்கிறீர்கள்?
இல்ல, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல வாக்குரிமை என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்றால், இந்த அரசியல் துறை சார்ந்த இஸ்லாமிய வல்லுநர்கள் விளங்கப்படுத்துவார்கள், ஒரு நாட்டிலே அநியாயம் நிலவுகின்ற பொழுது, சர்வதிகாரம் இருக்கின்ற பொழுது, எந்த வகையிலும் வாக்களித்தாலும் அவர்கள் நினைத்தபடிதான் ஆட்சி செய்வார்கள், எங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று ஒரு இறுக்கமான சூழல் இருக்கின்ற நேரத்தில் கூட அந்த ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கிடைத்த அந்த வாக்கை பயன்படுத்த வேண்டும், அதனை அவர் உரிய முறையிலே அந்த வாக்கை செலுத்த வேண்டும் என்றுதான், கட்டாயமாக செலுத்த வேண்டும் என்றுதான் குறிப்பிடுவார்கள். அவர்கள் அங்கே விளங்கப்படுத்துகின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், வாக்கு அளித்தல் என்பது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை முதலாவது செய்யுங்கள். அதற்கு பிறகு நாட்டிலே இருக்கக்கூடிய ஊழல்களோ அல்லது சர்வாதிகார போக்கோ அல்லது ஏனைய அநியாயங்களுக்கு எதிராகவோ இவனுக்கு எதுவும் செய்யாவிட்டால் அதை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டலாம், பிரார்த்திக்கலாம், பிரார்த்தனை செய்யலாம். அவ்வாறு ஒரு ஹதீஸும் இருக்கின்றது. அந்த வகையிலே முதலில் உங்களுடைய கடமையை செய்யுங்கள், அதற்கு பிறகு உங்களுடைய உரிமையை அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக முஸ்லிம்லையும் புகாரிலும் ஒரு பதிவு இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸின் படி எத்தகைய சூழலிலும், ஒரு சிறிய காரணமாக இருந்தாலும் சரி, பெரிய காரணமாக இருந்தாலும் சரி, அல்லது வாக்களித்து பயனில்லை என்பது கண்கூடாக தெரிவது போல சூழல் இருந்தாலும் கூட, எங்களுடைய கடமை என்னவென்றால் தீமையை தரிப்பதற்கு அல்லது 2 தீமைகளில் மிகவும் குறைந்த ஒரு தீமையை தெரிவு செய்வதற்கோ ஏதோ பல வழிகளில் சிந்தித்து அந்த உரிமையை பயன்படுத்துவதுதான் அடிப்படை என்று அறிஞர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸும் உனது கடமையை நிறைவேற்று என்றால் அந்த வாக்குரிமையை பயன்படுத்தி நீ அதனை செய், உனது உரிமையை அல்லாஹ்விடம் கேள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருப்பதன் பொருள் என்னவென்றால், இந்த நாட்டிலே நலவு நடக்க வேண்டும், மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்கு உன்னுடைய சக்திக்கு அப்பால் அது இருந்தால் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்குமாறு இந்த ஹதீஸ் எங்களுக்கு குறிப்பிடுகின்றது. எனவே அந்த வகையில் எத்தகைய சூழலும் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாக்குரிமை என்ற அந்த சாட்சியத்தை நாங்கள் கட்டாயம் பயன்படுத்தியே ஆக வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். அதுவும் அழைப்பு விடுக்கப்பட்டால், அதாவது குர்ஆன் வசனம் இதா துஉ என்று சொல்வது, எங்களோட கைக்கு வாக்கட்டை கிடைத்திருந்தால் நாங்கள் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் முக்கியமான ஒரு கருத்தை சொன்னீர்கள். அதாவது குறித்த நாட்டிலே காணப்படக்கூடிய ஊழல் அல்லது துஷ்பிரயோகம், இப்படியான காரணங்களை அடிப்படையாக வைத்து கூட மக்கள் வாக்களிக்காமல் இருக்கலாம், வாக்களித்து பயனில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு மக்கள் வர முடியும். இந்த கட்டத்திலே அது உண்மையிலே கூடாது, இஸ்லாம் அதனை முற்றாக தடை செய்திருக்கிறது என்ற கருத்தை நீங்கள் வலியுறுத்தினீர்கள். ஷேக் அவர்களே, சிலர் நினைக்கலாம், எனது ஒரு வாக்கினால் மட்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா, எனவே நான் வாக்களிக்காமல் இருப்பதன் ஊடாக பெரியதொரு மாற்றம் நடைபெறாது, அது ஒரு பாதிப்பை செலுத்தாது என்று கூட சிலர் நினைத்து வாக்களிக்காமல் விடக்கூடிய சூழல்கள் இருக்கின்றன. இது ஒரு பிழையான எண்ணக்கரு. உண்மையிலேயே சமூகத்துக்கு மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் சிறு துள்ளி பெருவெள்ளம் என்பார்கள். அது மாத்திரமல்ல, இது விளையாட்டுக்குரிய ஒரு விடயமாகவும் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இப்ப நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்திய சான்று பகர்தல் அல்லது பிரதிநிதியை நியமித்தல் அல்லது ஒரு முகவரை அனுப்புதல் என்று பார்க்குகின்ற பொழுது அது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு விடயம். அந்த பொறுப்பு வாய்ந்த விடயத்திலே நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த பயனும் இல்லை என்று சொல்லி முடிவெடுக்க முடியாது. அது சம்பந்தமான தெளிவான ஒரு கருத்தொன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது வாக்களித்தல் சம்பந்தமாக அது வாஜிப் என்ற உணர்வை பெற வேண்டும். அதிலே நாங்கள் துஷ்பிரயோகம் செய்வது ஒரு குற்றம் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இதிலே நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்வோம். எல்லா சூழ்நிலையிலும் வாக்களித்தல் என்பது கடமை என்ற அந்த சிந்தனையை நாங்கள் உள்வாங்க வேண்டும். அது இந்த சட்டப்பரப்பிலே தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையிலே நாங்கள் எந்த காரணம் கொண்டும் எத்தகைய சூழலிலும் வாக்களிக்குமாறு சொல்லக்கூடிய அந்த கருத்து மிகவும் பெருமதியானது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சில சின்ன சின்ன காரணங்களுக்காக அல்லது நான் மாத்திரம் வாக்களித்ததால் என்ன மாற்றம் வரப்போகின்றது என்பது ஒரு பாமரத்தனமான சிந்தனையாகும். அதிலிருந்து எங்கள் சமூகத்தை விடுவித்து விழிப்புணர்வு ஊட்டி இந்த கடமையை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்வதன் ஊடாகத்தான் இது உண்மையிலேயே இது ஒரு சாத்வீகமான ஒரு போராட்டம். வாக்களித்தல் என்பது அது எங்களோட கைக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது. அப்ப நாங்கள் அதை கட்டாயம் பயன்படுத்தணும். அது யாருக்கு பயன்பட போகின்றது? எனக்கும், என்னுடைய சமூகத்துக்கும், என் நாட்டுக்கும். எனவே நாட்டு நலனுக்காக, சமூகத்தின் நலனுக்காக, ஒரு சமூகத்தின் இருப்புக்காக, பாதுகாப்புக்காக, ஏனைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக, கடமைகளை செய்வதற்காக, கலாச்சாரங்களை போன்ற பல்வேறு விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாத்துக்கும் இந்த
தேர்தல், இந்த வாக்குரிமையை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு பாரதூரமான விஷயத்தை சிறுபிள்ளைத்தனமாக நாங்கள் சிந்திக்க கூடாது என்பதுதான் விழிப்புணர்வுக்கு தேவையான ஒரு விடயமாகும். ஆம், அந்த ஒரு வாக்கும் கூட நிலைமைகளை மாற்றலாம், விளைவுகளை மாற்றலாம். அப்படி பலர் சிந்திக்கின்ற பொழுது பலர் வாக்களிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே எனது வாக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்ற சிந்தனையிலே ஒருவர் வாக்களிக்காமல் இருக்கக்கூடாது என்ற கருத்தை தான் ஷேக் அவர்களை நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள். ஆம், அதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். எங்களுடைய பொறுப்பு கடமையைத்தான் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த தூய எண்ணத்துக்கு கூலி கிடைக்கும். மாற்றம் வருவதை நாங்கள் முயற்சித்ததுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றது. எனவே எத்தகைய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நாங்கள் நல்ல நியத்தோடு அந்த வாக்களிப்பை செய்கின்ற பொழுது அது ஒரு வணக்கமாகின்றது. அந்த நேரத்திலே நாங்கள் செய்த விடயத்துக்கு கூலியும் கிடைத்து விட்டது. ஆனால் விளைவு எப்படி வரும் என்று எங்களுக்கு தெரியாது. அதுதான் அல்லாஹ்விடம் நாங்கள் தவக்கல் வைக்கக்கூடிய ஒரு விடயம். எனவே இந்த சிந்தனையை சரியாக புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் நாங்கள் இப்படி என்னுடைய வாக்கால் என்ன மாற்றம் வரப்போகின்றது என்ற அந்த பிழையான எடுப்புக்கு போக மாட்டோம். சரி ஷேக் அவர்களே, வாக்குரிமை பற்றிய இஸ்லாத்தின் சட்ட பார்வை என்ன என்பது தொடர்பில் நீங்கள் நல்லதொரு விளக்கத்தை சொன்னீர்கள். வாக்குரிமை கடமை என்பதை காட்டக்கூடிய வரலாற்று ரீதியான ஆதாரங்களும் நிச்சயமாக இருக்கலாம். பொதுவாக இஸ்லாமிய பார்வையிலே, இஸ்லாமிய சட்டப்பரப்பிலே ஒரு விடயம் கடமை என்பதை காட்டுவதற்கு பல்வேறு மூலாதாரங்கள் அடிப்படையாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த வரலாற்று ஆதாரங்களும் கூட ஒரு மூலாதாரமாக, ஒரு அடிப்படையாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஷேக் அவர்களே, வாக்குரிமை கடமை என்பதை காட்டும் வரலாற்று ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆம், வாக்குரிமை, தேர்தல், அரசியல் பங்கேற்றல் போன்ற எல்லாவற்றுக்கும் இஸ்லாமிய சட்ட விதிகள் பல இருக்கின்றன. அந்த அத்தனை சட்ட விதிகளும் கட்டாயம் இதில் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தான் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக ஒரு நிராகரிக்கக்கூடிய அல்லது இறை நிராகரிப்புள்ள ஒரு ஆட்சியிலே இருந்து பகுதி வாரியான ஒரு சில பகுதி நன்மைகள் கிடைக்கின்றது என்றால் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு சட்ட விதி இருக்கின்றது. அப்ப பொதுவாக நாங்கள் விரும்பாத, எங்களுக்கு விருப்பம் இல்லாத இறை நிராகரிப்புக்குரிய ஒரு சட்டம் ஆட்சி நடக்கின்றது. அந்த ஆட்சிக்குள்ளே எங்களுக்கு சில பகுதி வாரியான எங்களுக்கு சில பயன்பாடுகள் இருக்கின்றன. அந்த பயன்பாட்டை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு போகலாமா என்று வருகின்ற பொழுது ஆம் போகலாம் என்பதுதான் அந்த சட்ட விதி தெளிவாக சொல்லுகின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூலுல்லாவுடைய நேரடியாக சம்பந்தப்படுகின்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. அது இந்த சட்ட மூலாதாரத்துக்கும் ஆதாரமாக அமைகின்றது. இத்தகைய அந்த அரசியல் தீர்மானங்களை பெற்றுக்கொள்வதற்கும், வாக்களித்தல் கடமை என்பதற்கும், கட்டாயம் அதில் ஈடுபட வேண்டும் என்பதற்கும் வழிகாட்டல் இருக்கின்றன. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே இந்த அவர்கள் கொண்டு வந்த ஓரிரை கொள்கையை அழகான முறையிலே கொண்டு செல்வதற்கு பொருத்தமான மக்காவை பொருத்தமாக காணவில்லை. என்றால் கடும் எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்புக்குள்ளே அவர்கள் பார்க்கின்றார்கள் வெளியே சென்று இதனை பிரச்சாரம் செய்வதற்கு. அதுல முதலாவது அவர்கள் தெரிவு செஞ்சு போய் பார்த்த இடம் தான் தாயிஃப். ஆனால் அங்கு போனால் அவர்களுக்கு அதுக்கு எதிர்ப்பு இருந்தது, கடுமையான எதிர்ப்பு கண்டார்கள். அப்பொழுது அங்கு போய் திரும்பி மக்காவுக்குள்ளே வரக்கூடிய பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கவில்லை. மக்காவில் இருப்பவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பாக உள்ளே வருவதற்கு விடவும் இல்லை. இந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெரியும், நிச்சயமாக நான் மக்காவுக்குள்ளே திரும்பி சென்றால் என்னை கொலை செய்வார்கள். ஏற்கனவே பிரச்சனைகளுக்கு மத்தியில் விடுதலை பெறுவதற்காக இடம் இருக்கின்றதா என்பதற்குத்தான் வெளியே வந்து பார்த்திருக்கின்றார்கள். திரும்பி எப்படி போவது? அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு மிக நெருக்கமான தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு சமூகத்திலே செல்வாக்கும் இருந்தது. இன்னும் பல சஹாபாக்களும் இருந்தார்கள் அவர்களை பாதுகாத்து உள்ளே கொண்டு வருவதற்கு. இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஷ்ரிக்கான முத்தைம் பின் அதி என்று சொல்லக்கூடிய நபரை தூதனுப்பி கேட்கின்றார்கள், நான் மக்காவுக்குள்ளே என்ற ஊருக்குள்ளே செல்வதற்கு பாதுகாப்பு தர முடியுமா என்று. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் உனக்கு பாதுகாப்பு தருகின்றேன் என்று சொன்ன நேரத்தில் அவர்களுடைய முத்தைமின் அதியுடைய வீட்டிலே தங்கி இருந்து அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய 7 பிள்ளைகளோடு அனைவரும் வாளை உருவியவர்களாக ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பு கொடுத்து காபத்துல்லா வரை அவருடைய வீடு வரை கொண்டு போய்த்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை ஒரு முஷ்ரிக்கான காஃபிர் எடுத்தார்கள். அந்த காலத்திலே ஒரு பாதுகாப்பு கொடுப்பது என்பது ஒரு உடன்படிக்கை.
அதாவது முத்தைமின் அதி என்பவர் ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றார். இந்த நேரத்தில் யாராவது மக்காவுக்கு போற வழியிலே அல்லது மக்காவுக்குள்ளே ரசூலுல்லாவுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி கொண்டு வந்தால் அல்லது அவர்களை தாக்க வந்திருந்தால் முத்தைமின் அதியுடைய கோத்திரமே அதுக்கு எதிராக போராடும். அதுதான் அந்த எழுதப்படாத ஒப்பந்தம். இத்தகைய அந்த பாதுகாப்பு சூழல் அவர்கள் அந்த முஸ்லிம் அல்லாதவரிடம் இருந்து பெற்றார்கள். ஏனென்றால் உயிர் பாதுகாப்பை பெறுவதற்காக. இதைத்தான் சொல்லுவார்கள் இறை நிராகரிப்புள்ள ஒரு ஆட்சியிலிருந்து பகுதி வாரியான பயன்பாட்டை பெறுதல் என்று சொல்லி. அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பை பெற்று மக்காவுக்குள் நுழைந்த நேரத்தில் அபூ சுஃபியான் அப்பொழுது இஸ்லாத்தின் பரம எதிரியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் முத்தைமின் அதியை பார்த்து கேட்கின்றான், நீர் உண்மையிலேயே ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தா வருகின்றா என்று. ஆம், நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய பாதுகாப்பின்படி நீ நடந்து கொள், நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அபூ சுஃபியான் சொன்னான். அப்ப இந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நிராகரிப்புக்குள்ள அந்த மனிதரிடமிருந்து அவர் யார், அவர் எத்தகையவர், அவர் மதுபானம் அருந்தக்கூடியவரா, அதெல்லாம் பார்க்கல. ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு பயன்பாடு, இவர் ஊடாக இந்த உயிர் பாதுகாப்பு கிடைக்கின்றது என்ற ஒரு நிலைமை அங்கு இருக்கின்றது. அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் இணங்கி போனார்கள். எனவே இத்தகைய ஒரு சூழல் தான் சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இருக்கின்றது. எங்கும் நாங்கள் எங்களுடைய அந்த பகுதி வாரியான நன்மையை பெறுவதற்காக கட்டாயம் ஈடுபட வேண்டும் என்ற நல்ல ஒரு வழிகாட்டல் இந்த சீராவிலிருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது. நீங்கள் உண்மையிலேயே வாக்குரிமை கடமை என்பதை காட்டக்கூடிய பல ஆதாரங்களை சொன்னீர்கள். உண்மையிலே இஸ்லாம் எல்லா பகுதிகளுக்கும், வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் வழிகாட்டி இருக்கிறது என்ற அடிப்படையிலே அல் குர்ஆனிலே வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டல் இருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவிலும் எமது வாழ்வுக்கான வழிகாட்டல்கள், அதற்கான அடிப்படைகள் இருக்கின்றன என்ற அடிப்படையிலே இது போன்ற இந்த வாக்குரிமை சார்ந்த விடயங்களுக்கும் கூட இஸ்லாத்திலே அதற்கான அடிப்படைகள், அதற்கான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. ஷேக் அவர்களே, வாக்குரிமை என்று வருகின்ற பொழுது பொதுவாக இஸ்லாம் ஆண்கள் பெண்கள் இப்படி இரண்டு தரப்புக்கும் அந்த வழிகாட்டலை வழங்கியிருக்கிறது. அந்த உரிமையை பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே வாக்குரிமையை பயன்படுத்துவதில் பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கின்ற முக்கியத்துவம், வழிகாட்டல்கள் என்ன என்பது தொடர்பில் விளக்குவீர்களா? இது உண்மையிலே பெண்களும் வாக்குரிமையில் சம பொறுப்புள்ளவர்கள். அதாவது ஆண்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த கடமை என்ற அத்தனை விதிகளும் சட்டங்களும் பெண்களுக்கும் உரியதுதான் என்பதை நாங்கள் காணுகின்றோம். இஸ்லாமிய சட்டப்பரப்பிலே அந்த வகையில் பெண்கள் உரிமை கடமைகள் சம பொறுப்புள்ளவர்கள். ஏனென்றால் ஆண்களுக்கும் தொழுகை கடமை, அதே போன்று பெண்களுக்கும் தொழுகை கடமையாக இருக்கின்றது. ஆண்கள் வாக்குரிமையிலே போய் வாக்களித்தல் கடமை என்றால் பெண்களுக்கும் அது கடமையாகத்தான் இருக்கின்றது. எனவே மேற்கூறிய அனைத்து சான்றுகளும் பெண்களுக்கும் சேர்த்துத்தான் சரியா கடமையாக்கி இருக்கின்றது. அந்த வகையில் அவர்களும் இதிலே பொதுபோக்காக இருக்கக்கூடாது என்பதுதான் பொதுவாக இஸ்லாத்தின் சட்ட பார்வையாகும். அது மாத்திரமல்ல, பெண்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் அந்த கடமையை செய்வதற்காக, வாக்கு போடுவதற்காக அவர்களுக்கு வசதி செய்து கொடுப்பது, அவருடைய போக்குவரத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பது பொறுப்பாளர்களுக்கு கட்டாய கடமையாகவும் இருக்கின்றது. ஏனால் அவர்களுக்கும் அந்த பொறுப்பு வருகின்றது. அதே போன்று தேர்தல் சட்ட விதிகள் இருக்கின்றன. அப்ப அந்த அரச சட்ட விதிகளுக்கு அமைவாக பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விதிகளுக்கு அமைய தங்கள் அந்த வாக்குரிமையை செலுத்த வேண்டும். எனவே இத்தகைய நாட்டிலே இருக்கக்கூடிய சூழல்களையும் சட்டங்களையும் பேணி அந்த உரிமையை அவர்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்பது இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் ஒரு இபாதத்தை செய்கின்றோம் என்ற உணர்வு வருகின்ற பொழுது, இது நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு நீயத்தோடு அதை செய்கின்ற பொழுது, அடுத்து எத்தனையோ வழிமுறைகள்ல இந்த சாட்சியத்தை சொல்வது கடமை என்ற அந்த கருத்தை பெற்றதுக்கு பிறகு அது பெண்களுக்கு வேறு ஆண்களுக்கு வேறு என்றில்லை, அதிலே இருவரும் சம பொறுப்புள்ளவர்கள். உண்மையிலே பெண்கள் என்று சம்பந்தப்பட்டு வருகின்ற பொழுது கூட ஷரியா ரீதியான சில சட்ட ரீதியான சில பிரச்சனைகளும் முன்வைக்கப்படுகின்றன தேர்தல் காலங்கள். அதாவது உதாரணமாக பெண்கள் இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்கள் வாக்களிக்கலாமா என்பது தொடர்பான சில கேள்விகளும் கூட முன்வைக்கப்படுகின்றன. இது தொடர்பிலும் ஒரு விளக்கத்தை வழங்கலாமே? அது மிகவும் தெளிவான ஒரு விடயம். ஏனென்றால் பெண்கள் இத்தாவுடைய காலத்திலே இருக்குகின்ற பொழுது அவர்கள் உண்மையிலே பேணுதலாக வீட்டு சூழலிலே எளிமையான ஆடை அணிந்து கொண்டு இருப்பார்கள்.
இருந்தாலும் கூட இஸ்லாம் எல்லா வகையான நிலைமைகளும் வழிகாட்டுகின்றது. அவர்களுக்கு உழைத்து அவர்களுடைய அன்றாட தேவையை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆண் துணை இல்லாவிட்டால் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு இத்தாவில் இருக்கலாம் என்பது பொதுவாக எல்லா மதுஹபிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிகாட்டல். அதே போன்று அவர்களுக்கு ஒரு மருத்துவ தேவை வருகின்ற பொழுது வைத்தியரை போய் அணுகி அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வது இத்தாவில் இருக்கக்கூடிய காலத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அதே மாதிரி ஒன்றுதான் வாக்களித்தல் என்பது ஒரு கடமை, அது மிக பொறுப்பான ஒரு விடயமும் கூட. எனவே அந்த பொறுப்புள்ள தனது கிடைத்த உரிமையை நிறைவேற்றுவதற்காக ஒரு அத்தியாவசிய தேவையாகத்தான் இதை பார்க்கிறது. எனவே அந்த அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றுகின்ற பொழுது இஸ்லாத்தில் இன்னொரு சட்டம் இருக்கின்றது, அத்தரூராத் துபீஹுல் மஹ்தூராத் என்று. எனவே அத்தியாவசிய தேவை என்று வருகின்ற பொழுது தடுக்கப்பட்ட சில விடயங்களும் ஆகுமாக்கப்படும். அந்த வகையிலே இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக உரிய நேரத்திலே அந்த கடமையை செய்துவிட்டு தங்களுடைய வீட்டுக்கு வந்து விடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையிலே ஷேக் அவர்களை நீங்கள் வாக்குரிமை பற்றி சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமிய சட்ட பார்வை தொடர்பாக நீங்கள் விளக்கினீர்கள். அதே போல சட்ட பெருமானம் என்ன என்பது தொடர்பிலே விளக்கினீர்கள். இஸ்லாத்தின் சட்டம் என்று வருகின்ற பொழுது, அதாவது இஸ்லாம் ஒரு விடயத்தை சட்டமாக்குகின்ற பொழுது நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் சட்ட விதிகள் என்ற ஒரு பகுதி இஸ்லாத்திலே இருக்கிறது, இஸ்லாமிய ஷரியாவிலே காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே ஷேக் அவர்களே வாக்குரிமையை அனுமதிக்கக்கூடிய சட்ட விதிகள் காணப்படுகின்றன. அவ்வாறு காணப்பட்டால் அது பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை வழங்குவீர்களா? உண்மையிலேயே இது ஒரு விரிந்த ஒரு பகுதி. அதாவது வாக்குரிமை, தேர்தலில் பங்கு கொற்றல், அரசியல்ல பங்கு பற்றல் என்ற எல்லா பகுதியும் எடுத்துக்கொண்டால் அதிலே இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடிய சரியா அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கின்றது, விளங்கப்படுத்தி இருக்கின்றது. அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் சட்ட விதிகள். அந்த சட்ட விதிகள் வருகின்ற பொழுது பல சட்ட விதிகள் இருக்கின்றன. வாக்குரிமை, தேர்தலில் பங்கு பெற்றல், அரசியல் பங்கு பெற்றல் என்பதை குறிக்கக்கூடிய அதுல ஒரு சிலதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன், நேயர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். உண்மையில் இஸ்லாமிய அதுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் காயிதா ஃபிக்ஹிய்யா, இஸ்லாமிய சட்ட விதிகள். இஸ்லாமிய சட்ட விதிகள் அனைத்தும் அல் குர்ஆன் சுன்னாவின் அந்த அடிப்படையிலே அங்கீகரிக்கப்பட்ட விதிகள். முதலாவது நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே இந்த சட்ட விதிகள் என்பது குர்ஆனுக்கோ சுன்னாவுக்கோ முரணான தனித்துவமான ஒரு விடயம் அல்ல. முழுக்க முழுக்க அல் குர்ஆனின் சுன்னாவின் நிழலில் இருந்து அந்த ஆதாரங்களை பெற்று நவீன காலத்திலே அல்லது நேரடியாக சட்டங்கள் வராத விடயங்களிலே எங்களுக்கு சட்ட அந்த அடிப்படைகளை பெற்றுத்தரக்கூடிய மூலாதாரங்கள். அந்த வகையில் வரக்கூடிய சில சட்ட விதிகள் இந்த அரசியல் அல்லது தேர்தல் அல்லது இந்த வாக்குரிமைகளை பயன்படுத்துதல் சம்பந்தமாக மிக தெளிவாக அது கடமை என்பதையும் அது ஒரு மார்க்க கடமை என்பதையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக இதிலே நாங்கள் சொல்லலாம், சட்ட விதிகளிலே அல் உமூரு பிமகாசிதிஹா என்று சொல்லுவார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற எண்ணங்களை பொறுத்து, அனைத்து செயல்களும் எண்ணங்களை பொறுத்து என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில் வரக்கூடிய மிகவும் தலையாய ஒரு சட்ட விதி. இந்த வகையிலே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை தனது அந்த சூழலிலே வாழக்கூடிய பகுதியிலே தனது கலாச்சாரத்தை, தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, மார்க்க சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக, உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக, முஸ்லீம் அடையாளம் என்ற அந்த அடையாளத்தை காட்டுக் கொள்வதற்காக என்ற பல்வேறுபட்ட நோக்கங்கள் நூடாக இந்த அரசியல்ல அல்லது தேர்தல்ல அல்லது வாக்குரிமை சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் மிகச்சிறந்த அந்த நல்ல நோக்கத்தை நிறைவேற்றும் நோக்கத்தோடு இந்த கடமைகள்ல வாக்குரிமையை பயன்படுத்துகின்ற பொழுது அது நன்மை தரக்கூடிய ஒரு விடயமாக மாறுகின்றது. அதைத்தான் அந்த அல் உமூரு பிமகாசிதிஹா, செயல்கள் யாவும் நோக்கங்களை வைத்தே தீர்மானிக்கப்படும் என்ற அந்த சட்ட விதி கூறுகின்றது. எனவே நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாக்குரிமையை பயன்படுத்துகின்ற பொழுது அது அரசியல் ரீதியாக எங்களுடைய கலாச்சாரத்தை, தனித்துவத்தை, சுதந்திரத்தை, உரிமைகளை பெறுகின்ற விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் நாங்கள் இதனை நிறைவேற்றுகின்றோம் என்று வருகின்ற பொழுது எங்களுடைய இந்த செயலுடைய நோக்கம் மிக உன்னதமானது. அந்த வகையில் அதற்காகத்தான் நாங்கள் இதனை செய்கின்றோம். எனவே நிச்சயமாக இந்த வாக்குரிமையை பயன்படுத்துவதோ அல்லது தேர்தலில் இருந்து அவர்கள் வேட்புமனு கொடுத்து ஈடுபடுவதோ, பாராளுமன்றம் செல்வதற்காக தன்னை நியமித்துக் கொள்வதோ அல்லது வேறு வகையான அந்த அரசியல் விவகாரங்களில் ஈடுபடுவதோ
ஒரு நல்ல விடயமாக இதிலிருந்து நாங்கள் பெறுகின்றோம். நன்மை தரக்கூடிய ஒரு விடயமாக அதனை பார்க்குகின்றோம். கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கமாகவும் அதனை சொல்ல வேண்டும். காரணம், அல் உமூரு பி மகாசிதிஹா என்பது செயல்கள் யாவும் நோக்கங்களை வைத்து தீர்மானிக்கப்படும். இவனுடைய நோக்கத்தை வைத்துத்தான் அதற்குரிய கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பது இந்த சட்ட விதி எங்களுக்கு சொல்லுகின்றது. இது விரிவாக இன்னும் அழகான முறையிலே விளங்கப்படுத்தலாம். ஆனால் மிகவும் சுருக்கமாக இந்த நேரத்திலே அல் உமூரு பி மகாசிதிஹா என்று சொல்லக்கூடிய செயல்கள் யாவும் நோக்கங்களை வைத்தே தீர்மானிக்கப்படும் என்ற சட்ட விதி எங்களுக்கு இந்த உயரிய பெருமானத்தை தருகின்றது. நாங்கள் செய்யக்கூடிய இந்த அரசியல் சம்பந்தமான, தேர்தல் சம்பந்தமான அல்லது வாக்குரிமை என்பதும் ஒரு வகையான அந்த அரசியலிலே பல நன்மைகளை பெறக்கூடிய சாத்தியப்பாடுகளை கொண்டு வரக்கூடிய என்ற வகையிலும் நன்மை பெற்று தரக்கூடிய கூலியை தரும். அப்படி என்றால் அது ஒரு வணக்கமாகவும் இருக்கும். எனவே அந்த வாஜிபாக அதனை நாங்கள் வேறு பல காரணங்களையும் கொண்டு எடுக்கலாம். இதே போன்று இன்னொரு முக்கியமான சட்ட விதி ஒன்று இருக்கின்றது. அதனை சொல்லுவார்கள், மாலா யத்திமுல் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிபுன். ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு இன்னொரு கடமையை செய்வதில் தங்கி இருந்தென்றால் அந்த கடமையை நிறைவேற்றுவதும் வாஜிபாகும். இப்பொழுது நாங்கள் இந்த அரசியல்ல, தேர்தல்ல இந்த வாக்குரிமையை பயன்படுத்துவது எல்லாத்திலையும் ஏனைய எங்களுடைய நலன்கள் தங்கி இருக்கின்றது என்றிருந்தென்றால் அதனை செய்வதும் வாஜிப் என்பதைத்தான் இது காட்டுகின்றது. எனவே ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டிலே வாழுகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த அரசியலோடு சேர்ந்து ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கு, கடமைகளை செய்வதற்கு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு. அந்த வகையிலே இந்த தேர்தல், இந்த வாக்குரிமை என்பதும் அதில் சம்பந்தப்படுவதனால அதை செய்வதும் கட்டாயம் என்பதைத்தான் இது காட்டுகின்றது. அதைத்தான் ஒரு கடமையை நிறைவேற்றுவல் இன்னொரு கடமையை நிறைவேற்றுவதில் தங்கியிருந்தென்றால் அந்த கடமையையும் அந்த விடயத்தையும் நிறைவேற்றுவது ஒரு கட்டாய கடமை என்பதை இந்த சட்ட விதி கூறுகின்றது. எனவே இந்த விதியை நாங்கள் வாக்குரிமையில் ஈடுபடுவது கட்டாய கடமை ஒன்றை செய்வதற்கான இன்னொரு கடமை என்பதைத்தான் குறிப்பிடுகின்றது என்பதை காட்டுகின்றது. இதே போன்று இன்னும் பல சட்ட விதிகள் இருக்கின்றன. அந்த சட்ட விதிகளும் இத்தகைய அந்த கடமையை கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் காட்டுகின்றது. உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன். சத்து ஜராயி என்று சொல்லி ஒரு விதி இருக்கின்றது. அந்த விதியிட பொருள் என்னென்றா, உண்மையிலே தீமைகளுக்கு இட்டு செல்லும் வழிகளை தடுத்து, அப்ப தீமைகளுக்கு, பாவங்களுக்கு அல்லது அநியாயங்களுக்கு, ஊழல்களுக்கு, ஃபசாத் என்று சொல்லக்கூடிய சீர்கேடுகளுக்கு இட்டு செல்லும் வழியை தடுத்தல் என்பது ஒரு சட்ட விதி. இது மிக முக்கியமானது. எனவே அரசியல் போராட்டத்தில் முக்கியமான ஒரு ஆயுதமாக நாங்கள் தேர்தலை புறக்கணிப்பது இருக்கின்றது. தேர்தலை புறக்கணிக்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டில் முஸ்லிம் சிறுபான்மை என்ற வகையில் நாங்கள் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு, புறந்தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைக்கு, புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கெல்லாம் உட்படலாம். இப்படியான நிலைமைகள் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய கடமையாகும். அந்த வகையிலே எங்களுக்கு, எங்களுடைய சமூகத்துக்கு, எங்களுடைய மார்க்க கலாச்சார விடயங்களுக்கு, நாட்டிலே ஏற்படக்கூடிய பொதுவான பல விவகாரங்களுக்கு பிரச்சனைகள், தீமைகள் வராமல் இருப்பதற்காக இந்த வாக்குரிமையை பயன்படுத்துவது கட்டாயம் என்ற கருத்தை தான் அது காட்டுகின்றது. மிகவும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகின்றேன். அது தெளிவாக எங்களுக்கு விளங்குகின்றது. அந்த வகையிலே மிக முக்கியமான இன்னொரு விடயத்தையும் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அத்தரூராத் துபீஹுல் மஹதூராத். ஏற்கனவே இந்த காயிதாவை நாங்கள் இந்த சட்ட விதியை ஞாபகப்படுத்தினோம். அதாவது மிக முக்கியமாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாங்கள் எங்கட சிறுபான்மை நாட்டிலே ஒரு கட்சியை ஆதரிப்போம். அந்த கட்சியிலே பல்வேறு வகையான யாப்பு இருக்கும். அந்த யாப்பிலே பல்வேறு வகையான விடயங்கள் இருக்கும். அந்த யாப்பிலே இருக்கக்கூடிய விடயங்கள் சிலது எங்களால் அங்கீகரிக்க முடியாமல் இருக்கும். சிலது அந்த யாப்பிலே இருக்கக்கூடிய சரியாவுக்கு நேரடியாக முரணாக இருக்கும். இப்படியான நிலைமைகளில் இருந்தும் கூட அந்த கட்சியை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலைமை, நிர்பந்தம் உண்டு வரும். அப்படியான நிர்பந்தங்களில் ஏனைய பொது நன்மைகளையும் ஏனைய இந்த அத்தியாவசிய தேவையும், அந்த வாக்குரிமையை, அந்த தேர்தலில் ஈடுபடுவதை அல்லது அந்த பாராளுமன்றத்துக்கு உறுப்பினராக போகின்ற விடயங்கள் எல்லாம் இதிலே நாங்கள் சேர்த்து செல்லுகின்றோம். அப்படி வருகின்ற பொழுது நாங்கள் பயமில்லாமல் அதில் ஈடுபட முடியும் என்பதைத்தான் இந்த காயிதா, இந்த விதி சொல்லுகின்றது. அத்தியாவசிய நிலைகள் தடுக்கப்பட்டவற்றையும் ஆகுமாக்கும் என்பதுதான் இந்த விதி. அப்பொழுது நான் பார்க்கின்றோம், தேவை
அத்தியாவசிய நிலையின் தரத்தை பெறுகின்றது. ஒரு தேவை அதை கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு நிலையை பெறுகின்றது. இப்ப தேர்தலில் வாக்களித்தல் என்பது அல்லது அரசியலில் பங்கு பெறுதல் என்பது என்ற விடயங்களை இங்கு நான் உதாரணத்துக்காக இந்த தலைப்புக்கு அந்த உதாரணத்தை சொல்லுகின்றேன். அந்த வகையில முஸ்லிம்களின் தேவை, சமூகத்தின் தேவை, எங்களோட உரிமையை காக்க வேண்டிய தேவை, ஏற்கனவே நான் சொன்னது போல சுதந்திரமாக இயங்க வேண்டிய தேவை என்று பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் காத்து நாங்கள் சிறுபான்மையாக இந்த நாட்டில் இருந்து கொண்டு எங்களுடைய கலாச்சாரத்தையும் பேணி அடையாளத்தையும் காத்து கொண்டு வாழ வேண்டும் என்றால் சில தடுக்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்ற பொழுது அதனை ஆகுமாக்கி தரக்கூடிய ஒரு சட்டவரியாகத்தான் இதை காணுகின்றோம். அத்தரூராத் துபிகுல் மஹதூராத். பொதுவாக இந்த சட்ட விதி எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு மனிதன் சாகும் ஒரு தருவாய் வருகின்ற பொழுது அவனுக்கு சாப்பிடுவதற்கு பன்றி இறைச்சி மாத்திரம்தான் இருந்தென்றால் அந்த பன்றி இறைச்சியை சாப்பிட்டு தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பது அல் குர்ஆனுடைய நேரடியான கருத்து. அவன் அது எல்லை மீறாமல் அதில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி மதுஹபுகளிலும் அதை ஏகோபித்த ஒரு முடிவு. அதே அந்த சட்ட விதியைத்தான் இங்கு அரசியல்ல நாங்கள் எப்படி வழிகாட்டலை பெற வேண்டும் என்பதற்காக வழங்கப்படுத்தியிருக்கின்றார்கள். இப்படி வரக்கூடிய அந்த விதிகளில் இன்னும் ஒரு முக்கியமான விதி என்னவென்றால் 2 தீமைகளில் தாக்கம் குறைந்ததை தெரிவு செய்தல். இதை அஹஃபுல் அரரைன் என்று சொல்வார்கள் அல்லது அஹ்வனு ஷர்ரைன் என்று சொல்வார்கள். 2 தீமைகளில் தரம் குறைந்ததை தெரிவு செய்தல். இப்பொழுது எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியோ அல்லது எந்த ஒரு விடயமோ தீமையாகத்தான் தெரிவிப்படுகின்றது என்றால் அதிலே தீமை குறைந்ததை தெரிவு செய்தல். உண்மையில் இங்கு நோக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு நன்மையான விஷயத்தை மாத்திரம் உள்ள ஒன்றை தெரிவு செய்தால் இலகுவா தெரிவு செய்து விடுவோம். அல்லது தெளிவாக தீமை என்று தெரியக்கூடிய ஒன்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் தவிர்த்து கொள்வோம். ஆனால் எந்த பக்கத்தில் பார்த்தால் நன்மையா தீமையா அல்ல தீமை கலந்திருக்கின்றது அல்லது 2ம் தீமைதான் என்று இருக்கின்ற பொழுது அதிலே தீமை குறைந்ததை நாங்கள் தெரிவு செய்வது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அப்படியான சந்தர்ப்பங்கள் அரசியல் களத்திலே வரும். அப்படி வருகின்ற பொழுது தேர்தலையும் வரும். அது நேரடியாக வாக்குரிமை என்ற அந்த பயன்படுத்துகின்ற பொழுதும் வரும். எனவே முழுமையாக 100% நல்ல ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒன்றை நாங்கள் பெற முடியாது. எனவே அதிலே அகஃபுல் அரரைன் என்ற வகையில் குறைந்த தீமையை தரக்கூடிய ஒன்றை தெரிவு செய்வது என்பது இந்த சட்ட விதி எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அந்த வகையிலே ஒருவரை ஒப்பீட்டு ரீதியில முற்படுத்துவதற்கும் பிற்படுத்துவதற்கும் இந்த காய்தா, இந்த சட்ட விதி எங்களுக்கு வழிகாட்டுகின்றது என்பதை நாங்கள் குறிப்பிடலாம். இதே போன்று இன்னொரு காய்தாவை இந்த இடத்துல ஞாபகப்படுகின்றேன். மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏனென்றால் நாங்கள் கட்டாயம் விளங்கி வச்சுக்கணும். இந்த அரசியல் போராட்ட களத்திலே பருகின்ற பொழுது நலன்களை நன்மைகள் மஸ்லஹா என்று சொல்லக்கூடிய நலன்களை நிறுத்துவதை விட கேடுகளை தடுப்பது முதன்மையானது. இப்ப அது நாங்க சொல்லுவோம், உண்மையில எங்களுக்கு வாக்களித்ததன் மூலம் அல்லது நாங்க ஒருவரை தெரிவு செய்ததன் மூலம் எங்கட சமூகத்துக்கோ நாட்டுக்கோ நலன் கிடைப்பதை விட தீமையை தடுக்கலாம் என்ற ஒரு நிலை இருந்தென்றால் அந்த தீமையை தடுத்தல் என்பதை முற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த காய்தா எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அந்த வகையில நாங்கள் பல்வேறு வகையான இப்ப எங்களுக்கு தெரியும் இன முறுகல் கூர்மையடைந்த ஒரு நிலை இருந்தது. அதை தவிர்த்து கொள்ளலாம். அல்லது சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருந்தது, அல்லது ஒரு சர்வாத போக்கு இருந்து, அல்லது ஊழல் மலிந்திருந்து, இத்தகைய தீமைகளை குறைக்கலாம் என்று கருதுகின்ற பொழுது நன்மைகள் வராவிட்டாலும் தீமையை தடுத்தல் முற்படுத்த வேண்டியது ஒரு அடிப்படை விதி என்ற வகையில் நாங்கள் இங்கே எங்களுடைய அந்த தேர்தல் களத்திலே ஒரு வழிகாட்டலாக எடுக்கலாம். எங்களோட வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கும் இதனை சிறந்த ஒரு வழிகாட்டலாக எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இந்த சட்ட விதி எப்படி வந்தது என்று வருகின்ற பொழுது சீராவிலே நல்ல ஒரு சம்பவம் ஒன்று இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், புகாரியிலே வந்த ஒரு அறிவிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்ய விரும்பினார்கள். அவ்வாறு புனர் நிர்மாணம் செய்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அடிப்படையில் அஸ்திவாரத்தில் அதனை ஆரம்பத்தில் கட்டினார்களோ அதே அடிப்படையில திரும்பவும் கட்டுவதற்கு விரும்பினார்கள். ஏனென்றால் அதிலே மாற்றங்கள் இருந்தது. அந்த எங்களுக்கு தெரியும், அதே அந்த அடிப்படையில் இப்பொழுது காபா இல்லை. அதிலே அந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் தனியாக இருக்கின்றது, அதனை சுற்றித்தான் வலம் வருவார்கள் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். முழுமையாக அந்த காபத்துல்லாவை ஆரம்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய அதே வடிவில் கட்டுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். இருந்தாலும் கூட
அது ஒரு நன்மையான விஷயம், அது முழு சமூகத்துக்கும் நன்மை பயக்கூடிய விஷயம். இருந்தாலும் கூட மக்கள், சமூகம் அவர்கள்ட்ட காபத்துல்லாவுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம், கௌரவம் அடிக்கடி அதை சிதைத்து அதனுடைய அந்த பழைய வடிவில் கட்டுகின்ற பொழுது இல்லாமல் போய்விடும். அதனால் குழப்பங்கள், ஃபித்னாக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே அந்த பிரச்சனையை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அதே அஸ்திவாரத்தில் கட்டுவதை கைவிட்டார்கள். இதுதான் அந்த நன்மையை விட தீமையை தடுப்பது முற்படுத்த வேண்டும் என்ற விடயம். அந்த வகையில் இது மிகவும் நேரடியாக எங்களுக்கு இன்றைக்கு வாக்களிக்கின்ற பொழுது நாங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இப்படி பல்வேறு சட்ட விதிகள் இஸ்லாமிய சட்டப்பரப்பிலே இந்த அரசியல் களத்தில், தேர்தல்களில் வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு நிறைய வழிகாட்டுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். வாக்குரிமையை அனுமதிக்கும் சட்ட விதிகள் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஷேக் முகமது அவர்களே, நீங்கள் பல சட்ட விதிகளை இங்கே ஞாபகப்படுத்தினீர்கள், விரிவாக அதனை விளக்கினீர்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை நீங்கள் வலியுறுத்தியிருந்தீர்கள். ஷேக் அவர்களே, இந்த இடத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் நேயர்களுக்கு ஞாபகப்படுத்துவது பொருத்தம். அதாவது இஸ்லாத்தின் பார்வையிலே இப்பொழுது தேர்தல் களத்திலே பல்வேறு வேட்பாளர்கள் களத்திலே இருக்கிறார்கள். வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற பொழுது நாங்கள் கைக்கொள்ள வேண்டிய அல்லது அவதானிக்க வேண்டிய சில விடயங்களும் இருக்கின்றன. எனவே அது பற்றிய ஒரு பொதுவான ஒரு சுருக்கமான விளக்கம் ஒன்றையும் வழங்குவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். அதை பொறுத்தமட்டிலே ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், அந்த காலத்தின் தேவையை கருதி எங்களுடைய நாட்டுக்கு அல்லது எங்களுடைய பிரதேசத்துக்கு பொருத்தமான ஒருவரை நாங்கள் அவர்களை சாட்சியம் கூறி சபைக்கு, பாராளுமன்றத்துக்கு அனுப்புதல் என்பதுதான் அந்த விடயம். எனவே தாய்நாட்டின் குற்றச் செயல்களை ஒழித்து நீதி, நேர்மை, இனங்களுக்கிடையிலான சௌஜன்யம், சமாதானம், பொருளாதார சுபீட்சம் போன்றவற்றை உருவாக்குவதற்கு அதிகபட்சம் உழைப்பார் என்று கருதக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு மட்டும்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் அப்படியான ஒருவரை முழுமையாக காண கிடைக்காவிட்டால் தான் ஏற்கனவே அந்த சட்ட விதிகள் சொல்லுகின்ற சலுகைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டு தீமைகள் குறைந்த அல்லது நன்மை கிடைக்காவிட்டாலும் தீமைகளை தடுக்கக்கூடிய வாய்ப்பு வழிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒருவரை நாங்கள் முற்படுத்தலாம். இந்த வகையிலே யதார்த்தமாக சிந்தித்து மிகவும் அழகான முறையிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். மிக பரந்த அளவிலே நாட்டிலே ஊழல்களை இல்லாமல் ஆகக்கூடிய, சர்வாதிகார போக்கை களைந்தெறியக்கூடிய அல்லது மிகப்பெரிய அந்த ஒரு சமூகத்துக்கு இடையிலான முறுகல்களை ஏற்படுத்தாத அத்தகைய நிலையில் உள்ள நபர்களைத்தான், அந்த வகையான விடயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அதற்காக உழைக்கக்கூடிய நபர்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் தான் இங்கு நாங்கள் எங்களுடைய வாக்குரிமை ஒரு சாட்சியம் என்ற வகையிலே நாங்கள் கண்டபடி வாக்களிக்க முடியாது என்றால் பொய் சாட்சி சொல்ல முடியாது. பொய் சாட்சி சொல்வது, அதாவது பொருத்தமில்லாத ஒருவருக்கு நாங்கள் சாட்சியம் சொல்வது ஒரு பெரும்பாவம் என்பதையும் அது எங்களுக்கு காட்டுகின்றது. அந்த வகையில் நாங்கள் மிகவும் நுணுக்கமாக இந்த விடயத்தில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். சில பொழுது இந்த சட்டத்துறை ரீதியாக பேசுகின்ற பொழுது, வாக்குரிமை சம்பந்தமாக நாங்கள் சட்ட ரீதியாக அணுகுகின்ற பொழுது சிலர் சொல்லுவார்கள், இதுக்கு எதிராக பேசுகின்ற எதிர் சிந்தனையுடையவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், நாங்கள் குஃபுருக்கு விசுவாசம் செலுத்துகின்றோம் என்று சொல்லுவார்கள். அதாவது இறை நிராகரிப்புக்கு விசுவாசம் செலுத்துகின்றோம் என்று சொல்லுவார்கள். உண்மையில் அப்படி அல்ல. ஏற்கனவே பார்த்த அத்தனை சட்ட விதிகளுக்குள்ளாலே நாங்கள் பார்க்குகின்ற பொழுது இது நலனுக்கான எங்களுடைய விருப்பம் என்பதுதான் அடிப்படை. உண்மையிலேயே நாங்கள் நலனை முற்படுத்துகின்றோம், தீமையை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை பார்க்கின்றோம் என்ற வகையில் தான் அதனை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு இதற்கு இந்த குஃபுருக்கு விசுவாசம் அல்ல என்பதை காட்டக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஹபஷாவிலே இருக்கக்கூடிய நஜ்ஜாசி மன்னன் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்ற பொழுது ஆட்சியிலே வெற்றி பெறுகின்றார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய தோழர் சஹாபாக்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் என்ற வரலாறு எங்களுக்கு தெரியும். ஒரு சஹீஹான ஒரு வரலாறாக இருக்கின்றது. இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வைத்து சென்ற இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சியை இங்கு குறிப்பிடுகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு சமயம் சொன்னார்கள், நான் ஜாஹிலியா காலத்தில் இருக்கின்ற பொழுது தீமைகளுக்கு எதிரான ஹெல்ஃபுல் ஃபுதூல் என்று ஒரு
குழு இருந்தது. எனவே அந்த குழுவுடன் அதிலே நாங்கள் அப்துல்லா பின் ஜுத்ஆன் என்பவர் தலைமை தாங்கினார். அவர் அந்த தீமைக்கு எதிரான கூட்டணி ஒன்றை ஏற்படுத்தி என்னை அழைப்பு விடுத்தார். இன்றும் அவர் இருந்தால், மதீனாவில் சொல்லுகின்றார்கள், இன்றும் அவர் எனக்கு அப்படியான ஒரு அழைப்பை விடுத்தால் நிச்சயமாக நான் அதிலே பங்கேற்பேன் என்று சொன்னார்கள். எனவே அந்த தீமைக்கு எதிராக அல்லது நலன்களை முற்படுத்தி செயல்படக்கூடிய கூட்டணி அவர்களுடைய மத சிந்தனை, அவர்கள் யார் என்பதை அல்லிங்கு பார்க்கிறது, நலனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது, அதிலே ஒத்துழைக்க வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது வெறுமனே ரசூலுல்லாவுக்கு நபித்துவம் கிடைக்க முன்பு நடந்த ஒரு நிகழ்வாக இருந்திருந்தாலும் ரசூலுல்லாவுடைய இறுதி காலப்பகுதியிலே சொல்லுகின்றார்கள், அத்தகைய ஒரு நிலை வந்து அப்துல்லா பின் ஜுத்ஆன் தீமைக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்கி இப்பொழுது அழைத்தாலும் நான் செல்வேன். எனவே இப்பொழுது நாங்கள் வாழுகின்ற இந்த சிறுபான்மையாக இருக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு இத்தகைய ஒரு சூழல் இருக்கின்றது. தீமைக்கு எதிராக பாடுபடுவதற்காக அழைப்பு விடுக்கின்றார்கள், அல்லது அதை குறைப்பதற்கான உழைப்பு முடியும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார்கள். நாங்கள் அதிலே பங்களிப்பது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை இது காட்டுகின்றது. எனவே இது நிச்சயமாக நலன்களுக்கு எங்களுடைய விருப்பத்தை கொடுக்கக்கூடிய வாக்கு என்பதைத்தான் இந்த சம்பவமும் தெளிவாக சொல்லுகின்றது. இது மாத்திரமல்ல, இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். இந்த சூரா அர்-ரூம் அதனுடைய ஆரம்ப வசனங்களிலே சொல்லுகின்ற பொழுது பாரசீகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு வணங்கக்கூடிய அந்த சமூகம் தோல்வியடைந்து ரோமர்கள், கிறிஸ்தவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் அந்த ரோமர்களுடைய வெற்றியை மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், மதித்தார்கள். ஆரம்பத்திலே பாரசீகர்கள் நெருப்பு வணங்கிகளுக்கு வெற்றி கிடைக்கின்ற பொழுது கவலைப்பட்டார்கள். ஆனால் திரும்பவும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அது கிடைக்கின்ற பொழுது மகிழ்ந்தார்கள். எனவே இந்த நிகழ்வு எங்களுக்கு எதனை காட்டுகின்றது என்றால், அவர்கள் நெருப்பு வணங்கிகளை விட வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சிறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சிறந்தவர்கள் என்று கருதி அதற்காக தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் சஹாபாக்கள். அப்ப அந்த நிகழ்வைத்தான் சூரத்து ரூம் எங்களுக்கு குறிப்பிடுகின்றது. எனவே நாங்கள் இவ்விடத்திலே அந்த இன மத என்பதை மறந்து நலன்கள் என்று பார்க்குகின்ற பொழுது, தீமைக்கு எதிரான செயல்பாடு என்று பார்க்குகின்ற பொழுது அது முற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்பதைத்தான் இந்த சம்பவம் குறிப்பிடுகின்றது. இப்படி இஸ்லாமிய சட்ட பரப்பிலேயும் பல சட்ட விதிகள் தேர்தல் களத்திலே இந்த வாக்குரிமையை பயன்படுத்துகின்ற இந்த போராட்டத்தில், ஒரு சாத்தியமான போராட்டத்திலே கலந்து கொள்ள முடியும் என்பதற்கான தெளிவான சான்றுகளை கொடுக்கின்றது. எனவே நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற பொழுது ஒரு நாட்டு பிரஜை என்ற வகையில் நாட்டு நலனுக்காகவும் தேச நலனுக்காகவும் உழைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பிலே எங்களுக்கு நலன்களை முற்படுத்தி சீரான நல்ல செழுமையான சௌஜன்யமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு மிக பொருத்தமானவர் யார் என்று சாட்சி சொல்லக்கூடிய ஒரு கடமை வந்திருக்கின்றது. அந்த கடமையை நாங்கள் நல்ல எண்ணத்தோடு செய்கின்ற பொழுது அது இபாதத்தாக அமையும், அந்த கடமை வணக்கமாக மாறும் என்று கூறி விடைபெறுகின்றேன். உண்மையிலே ஷேக் அவர்களே, நீங்கள் வாக்குரிமை பற்றிய இஸ்லாத்தின் நிலைப்பாடுதலும் குறிப்பாக வாக்குரிமையை அனுமதிக்கின்ற சட்ட விதிகளை நீங்கள் விளக்கமாக சொன்னீர்கள். உண்மையிலே நாங்கள் இப்பொழுது ஒரு தேர்தல் காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்படியானவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பது உண்மையிலே எங்களுடைய ஒரு கடமை, பொறுப்பாக இருக்கிறது. வாக்குரிமை என்பது இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு சாட்சியம், ஒரு ஷஹாதத் என்ற அடிப்படையிலே சரியான அந்த சாட்சியத்தை வழங்குவது ஒவ்வொருடைய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. அதே போல எமது நாட்டிலே ஜனநாயக உரிமையாக, எமது நாட்டிலே ஒரு ஜனநாயக உரிமையாக அது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எமது சட்டையாப்பிலே தரப்பட்டிருக்கின்ற ஒரு உரிமை. எனவே இந்த நாட்டை யார் ஆள வேண்டும், எப்படியானவர்கள் ஆள வேண்டும், எத்தகைய தகுதியுடையவர்கள் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற அந்த சக்தி, அந்த பொறுப்பு பொதுமக்களாகிய எமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அதனை மிகச் சரியாக நிறைவேற்ற வேண்டும். நாம் சரியானவர்களை தெரிவு செய்து சரியானவர்களை குறித்த அந்த சட்டவாக்க சபைகளுக்கு அனுப்புகின்ற பொழுதுதான் இந்த நாடு சரியான பாதையிலே பயணிக்கும். எனவே அந்த அடிப்படையிலே நேர்களே, எமது இன்றைய நிகழ்ச்சியிலே வாக்குரிமை பற்றிய இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பிலே விரிவாக கலந்துரையாடினோம். எனவே அந்த அடிப்படையிலே எதிர்வரக்கூடிய அந்த தேர்தல் காலங்களிலே எமது வாக்குரிமையை நாம் மிகச் சரியாக பயன்படுத்தி இந்த நாட்டின் சுபிட்சமான சிறந்த ஒரு எதிர்காலத்துக்கு நாங்கள் வழி அமைக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்திக் கொண்டு எமது இன்றைய சிந்தனை களம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம்.
இதுவரை இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு பெருமதியான இந்த கருத்துக்களை வழங்கிய நமது நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் சென்று தப்சீர் துறை சார்ந்த பல்வேறு வகுப்புகளை நடாத்தி வருகின்ற வளவாளரும் அதேபோல கொழும்பு மாவட்ட அஹதியா சம்மேளனத்தின் செயலாளருமான ஷேக் முஹம்மது ஃபகீஹுத்தீன் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஷேக் அவர்களே. ஜஸாகுமுல்லாஹ் ஹைர். வலைக்கும் ஸலாம். ஆமைகளே, இத்தோடு இன்றைய எமது சிந்தனை களம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மற்றொரு சிந்தனை களத்திலே மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.